மக்களை வெகுண்டுள்ள எத்தனையோ சம்பவங்கள் காரணங்களாக அமைந்தன. அதில் முக்கியமானதொரு கொடூர துயர சம்பவம் ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூடு. இந்த சம்பவம் 1919 ஆண்டு ஏப்ரல் 13 அன்று நடைபெற்றது. இன்று ஏப்ரல் 13. இந்த சம்பவம் குறித்து மதுரை காந்தி மியூசியம் நூலகர் முனைவர் ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள் இம்மாத நமது மண்வாசம் இதழில் ஜாலியன் வாலாபாக் வரலாற்று சுவடுகள் என்ற தலைப்பில் விரிவான ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார். அதில் 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் 6 ஏக்கர் பரப்பில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். ஏப்ரல் 13 அன்று சீக்கியர்களின் புத்தாண்டான பைசாகிப் பண்டிகை என்பதால் அப்படி ஒரு கூட்டம் அங்கு கூடியது. பொற்கோயிலுக்கு சென்று வந்த ஏதுமறியாதவர்களிடம் கூட அக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிரிட்டிஷ் அரசு அந்த கூட்டத்திற்கு தடை விதித்தது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கூட்டம் நடத்துவதை பஞ்சாப் ஆட்சியின நிர்வாகி மைக்கேல் ஓ டயரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஜாலியன் வாலாபாக் மைதானத்திற்கு படை வீரர்களுடன் வந்தான். மைதானத்தில் உள்ளே நுழைவதற்கும் வெளியே வருவதற்கும் ஒரே வழிதான். அந்த வழியை மறித்து நின்று கொண்டிருந்தனர் பிரிட்டிஷ் ராணுவத்தின் சிப்பாய்கள். ஆயுதங்கள் எதுவுமின்றி அமைதியாக ஒன்று கூடிய அப்பாவி இந்திய மக்களை இந்தியர்களை கொண்டே கொடூரமாக கொன்று குவிக்க ஜெனரல் டயர் ஆணை பிறப்பித்தான். 1650 ரவுண்ட் சுட்டதில் 15 நிமிடத்திற்குள் 379 பேர் பலியானார்கள். காயம் பட்டவர்கள் 1200 பேர். சுடுவதற்கு தோட்டாக்கள் தீர்ந்துவிட்ட காரணத்தால் மேலும் கூட சுட முடியவில்லை என்று வீரம் பேசினான் ஜெனரல் டயர். அருமையான துப்பாக்கி சூடு என்று பாராட்டினான். இக்கண்டன கூட்டத்தை நடத்தியவர்களை கொடூரமானவர்கள் என்றான் ஜெனரல் டயர். அவர்களுக்கு ஒரு படிப்பினையை தந்ததாக பெருமிதம் அடைந்தான். மைக்கேல் டயர் இதற்கு கொடுத்த விலை என்ன? அது எத்தனை ஆண்டுகளுக்கு பின் கிடைத்தது? வரலாற்று செய்தியினை விரிவாக அறிய இம்மாத நமது மண்வாசம் இதழ் வாங்கி வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள்.